வணக்கம். வேரை தாங்க வேண்டும். 3வது பாகம். தனக்கு முன்னோரான பெற்றோரை பிள்ளைகள் தாங்கினால்தான் பெற்ற பிள்ளைகள் தம்மை தாங்கும் என்கிற எளிய உண்மையை இயற்கை பல வழிகளில் எடுத்து காட்டியிருக்கிறது. அது சொல்லும் அரிய உண்மை. குழந்தைகளாக இருந்து வளர்ந்து மனித உயிர்கள் முதுமையிலும் அந்த குழந்தையை அடையும் என்பதுதான். முளைத்த பற்கள் விழுந்து விடுகின்றன. அடர்ந்து வளர்ந்த தலைமுடி நரைத்து பின் உதிர்ந்து விடுகிறது. பருத்த மேனி சுருங்கி விடுகிறது. தளர் நடை குழந்தைகளின் தளிர் நடை போல ஆகிவிடுகிறது. கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகும் பெரியவர்கள் மீளவும் குழந்தைகள் ஆகிறார்கள் என்கிற புரிதல் இடைப்பட்ட தலைமுறையினருக்கு வந்துவிட்டால் வருத்தமோ கோபமோ வருது குறையும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பது உண்மை என்றால் குழந்தை நிலை அடையும் முதுமையும் அந்த வரிசையில் அடங்கும் அல்லவா? குழந்தைகளாக இருந்து வளர்ந்தவர்கள் முதுமை அடையும் போது மீளவும் முதிய குழந்தைகள் ஆகிறார்கள் என்பது உண்மை அல்லவா? பொன் போற்றோர் புதல்வர்களை பெறாதவர்களுக்குத்தான் புகலிடமாக அயலிடமும் வேண்டும். பொன்போர் புதல்வர்களை பெறாதவர்களுக்குத்தான் புகலிடமாக அயலிடம் வேண்டும். அது முற்காலத்தில் சமயம் சார்ந்த மடங்களாக இருந்தன. தற்காலத்தில் முதியோர் இல்லங்களாக இருக்கின்றன. அவற்றில் இருந்து வாழ ஒருவித பயிற்சியும் பக்குவமும் வேண்டும். எல்லோருக்கும் அதற்கு சூழல் இருக்க வாய்ப்பு இல்லை. வளர்ப்பு பிராணிகளான பூனைக்கும் நாய்க்கும் இடம் இருக்கிற வீட்டில் வளர்ந்த பெரியவர்களுக்கு இடம் இல்லாமல் போகலாமா? முதியவர்களுக்கான இல்லங்களை தேடுவதை விட தத்தம் இல்லங்களில் முதியவர்